ஏஜ் 3 to 5 years ஆஃப் கிட்ஸ். இந்த ஏஜில் தாங்க ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லாஜிக்கல் பிரெயின் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹியர் கிட்ஸ் லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் எமோஷன்ஸ், சோஷியலைசிங் பண்ணவும் கற்றுக்குவாங்க. ஸோ வென் வி வேக் தெம் அப், லைட்டாக டேவை ரன் பண்ணி விடணும். நீங்கள் இந்த டைமுக்கு எழுந்தீங்கன்னா பல் தேய்ச்சிட்டு பால் குடிச்சிட்டு குளிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒரு நல்ல விதமாக, நீங்கள் நல்ல பாப்பாவாச்சே, யூ ஆர் அ வெரி டிசிப்ளின் சைல்ட், ஐ நோ யூ வில் டூ திஸ், இப்படியெல்லாம் சொல்லி எழுப்பும்போது தேர் பிரெயின் கெட்ஸ் ரெடி ஃபார் த டே இன் த சேம் வே தட் வி யூஸ் த டோன். ஸோ குழந்தைங்களை எழுப்பும்போது வாட் வி ஹாவ் டு அவாய்ட், ஒன்று ரஃப் டோனு, இன்னொன்று நாகிங் வாய்ஸ். வாட் வி ஹாவ் டு டூ, மெயின்டைன் எ கன்சிஸ்டன்ட் டைம் ஒன்று, இன்னொன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ரெண்டாவது ஜென்டில் டோன் ஆஃப் வாய்ஸ். ஸோ வாட் ஆர் த டோன்ட்ஸ் வைல் வேக்கிங் த கிட்ஸ் அப்? ஒன்று நாகிங் பண்ணக்கூடாது, இன்னொன்று ரூடு டோன் ஆஃப் வாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வாட் ஆர் த டூஸ்? ஒன்று ஜென்டில் டோன் ஆஃப் வாய்ஸ், ரெண்டாவது கன்சிஸ்டன்ட் வேக்கப் டைம், டெய்லி சேம் டைம் கண்டிப்பாக எழுப்பணும். மூணாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஃபார் அஸ் பேரண்ட்ஸ். ஃப்ரம் ஏஜ் 3 அண்ட் ஆன்வர்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு எழுப்பும்போது நிறைய எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுங்க. பிகாஸ் இட் இஸ் அ டெவலப்பிங் பிரெயின், இட் இஸ் நாட் அன் அடல்ட் பிரெயின். ஸோ ஃபார் தட் டு ஹேப்பன், we have to be present mentally for our kids. This is Dr. Vijay here. Talk. Peace. Thank you.